இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேறு யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். திமுக தலைவர் ஸ்டாலின் கனவு உலகத்தில் வாழ்கிறார் என்பதற்கு இந்த ஒரு பேச்சே சாட்சி. எல்லோரும் அப்பா என அழைக்கிறார்களாம். இந்த போலி அப்பா ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் எத்தனை நடந்திருக்கிறது தெரியுமா? அதிலும் 2025ஆம் ஆண்டு நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா என யோசிக்கும்படி இருந்தது. திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் பள்ளிக்கு சென்று வந்த சிறுமியை காமுகன் ஒருவன் காட்டிற்குள் தூக்கி சென்று வன்கொடுமை செய்த சம்பவம் அதற்கு ஒரு சிறிய உதாரணம். கோவையில் போதை ஆசாமிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி இந்த அலங்கோல ஆட்சிக்கு மற்றொரு சாட்சி. இப்படி இந்த ஆண்டில் 1800க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் செய்திகளில் வந்துள்ளது. அதில் 1300க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். மீண்டும் சொல்கிறேன், இது செய்திகளில் வந்தது மட்டுமே. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை வந்தால்தான் இந்த டப்பா ஆட்சியின் லட்சணம் தெரியும். தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆளும் கட்சியினரும் முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் காவல்துறையினரும் பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்கி இருக்கின்றனர். அது நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் கிளிகேசி ஆட்சியின் லட்சணத்தை எடுத்துக்காட்டுகிறது. 11/1/2025 அன்று சென்னை பூக்கடை கந்தசாமி கோவிலில் பெண் பக்தரிடம் சில்மிஷம் செய்த பாதுகாவலர் ரமேஷ் சிக்கினார். 18/1/2025 அன்று கரூரில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் இளவரசன் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். 1/2/2025 அன்று சென்னை பட்டினப்பாக்கத்தில் 13 வயது மாணவியை காவலர் ராமன் என்பவர் போலீஸ் பூத் மற்றும் காவல்துறையின் ஜீப்பில் வைத்தே வன்கொடுமை செய்த அவலம் தெரியவந்தது. 4/2/2025 அன்று தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவகிரி, ஆலங்குளம் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த காவலர்கள் சைலேஷ், செந்தில் ஆகியோர் சிக்கினர். 25/3/2025 அன்று சென்னையில் தன்னுடன் பழகிய இளம் பெண்ணின் அந்தரங்க படங்களை வெளியிட்ட போக்குவரத்து காவலர் ஒருவர் சிக்கினார். 17/4/2025 அன்று கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்கமங்கலத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் பிடிபட்டார். 3/5/2025 அன்று சென்னை ஓட்டேரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அதிமுக பெண் நிர்வாகிக்கு காவலர் ஒருவர் ஆபாச செய்கை காட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 7/5/2025 அன்று சென்னையை அடுத்த ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் குற்றப்பிரிவு காவலர் ஒருவர் தனிமையில் இருக்க அழைத்த கொடூரம் அம்பலமானது. 19/5/2025 அன்று திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு படை காவலர் சிக்கினார். 30/5/2025 அன்று திருச்சியில் காவலர் ஒருவர் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 26/6/2025 அன்று சென்னையை அடுத்த தாம்பரம் ஆயுதப்படை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினர். 5/7/2025 அன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வெள்ள மீட்பு பணிக்கு சென்ற கடலூர் மாவட்ட காவலர் ஒருவர் இளம் பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிய குற்றச்சாட்டில் பிடிபட்டார். 15/7/2025 அன்று தூத்துக்குடியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் காவலர் பிடிபட்டார். 31/7/2025 அன்று துறையூர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்ற பெண்ணிடம் ஆசை கிணங்க கூறியதாக பெண் கொடுத்த புகாரில் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு வெளிவந்தது. 14/8/2025 அன்று திருச்சி பொன்மலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அஞ்சலக பெண் ஊழியரை பின்தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் கோபாலகிருஷ்ணன் பிடிபட்டார். அதே நாளில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆயுதப்படை தலைமை காவலர் சசிகுமார் பிடிபட்டார். 15/9/2025 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியாளூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் யுவராஜ் உள்ளாடை மட்டும் அணிந்தபடி தெருவில் நின்று பெண்களிடம் ஆபாச சைகை காட்டி அருவருக்கத்தக்க முறையில் பேசிய காட்சிகள் வெளியானது.
அதே நாளில் அதே மாவட்டத்தில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்டவரின் 17 வயது மகளிடம் தன்னுடன் தனிமையில் இருந்தால் உன் தந்தையை விடுவிப்பதாக கூறி காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரமும் நடந்தது. 21/9/2025 அன்று கரூர் மாவட்டம் சனப்பிரட்டியில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பசுபதிபாளையம் காவலர்கள் பிரபாகரன் மற்றும் கௌதமன் ஆகியோர் சிக்கினர். 30/9/2025 அன்று திருவண்ணாமலை அருகே இளம் பெண்ணை அவரது தாய் கண் முன்னரே 2 காவலர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியது. 25/10/2025 அன்று நெல்லை மாவட்ட மாஞ்சோலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் வன காவலர் மது போதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. 31/10/2025 அன்று நாகப்பட்டினத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோவில் சிக்கினார். 8/11/2025 அன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியை அடைத்து வைத்து காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தது. 12/12/2025 அன்று திருச்சியில் காவலர் ஒருவர் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் அம்பலமானது. 23/12/2025 அன்று கோவை காவல் ஆய்வாளரின் உறவினர் மகள் குளிப்பதை வீடியோ எடுத்த காவலர் கையும் களவுமாக சிக்கினார். 24/12/2025 அன்று சென்னையிலிருந்து கோவைக்கு ரயிலில் சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் சிக்கினார். இப்படி இந்த ஆண்டு முழுவதும் 25 பாலியல் குற்றங்களில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரது கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது. நாம் தவறு செய்தால் நம்மை தொலைத்து விடுவார் என்கிற அச்சம் இருந்தால் காவலர்களே இத்தகைய செயலில் ஈடுபட்டிருப்பார்களா? இதுதான் ஸ்டாலின் முதல்வர் பதவிக்கு பொருத்தமான நபரே இல்லை என்பதற்கு உதாரணம். காவலர்களே இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் போது மற்றவர்களை என்னவென்று சொல்வது? கொடுமை என்னவென்றால் காவலர்கள் மட்டுமல்ல, கட்சிக்காரர்களே ஸ்டாலினுக்கு அஞ்சுவது இல்லை. அரக்கோணம் தெய்வ செயலை போல 20க்கும் மேற்பட்ட திமுகவினர் இந்த ஆண்டு பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். இப்படி சொந்த கட்சியினரையும் தனது பொறுப்பில் இருக்கும் காவல்துறையினரையும் கட்டுப்படுத்த தெரியாத ஸ்டாலினால் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை பொட்டில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டு சென்றுள்ளது 2025. 2026 நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது.